Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல WPL டாடா WPL மூணாவது மேட்ச். சோ யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸுக்கும் யூபி வாரியர்ஸ் உமன்ஸுக்கும் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் மினிட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த டெலகிராம்ல பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் மினிட்ஸ்ல வந்து ஸ்போர்டஸி ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன் இப்படி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலியமா ஜாயின் பண்ணுங்க. நிறைய ஃபேக்கான சேனல்ஸ் இருக்கு நம்ம நேம் பயன்படுத்தி. ஸோ நம்ம எந்த பிரைம்ஸ் எதுவும் பண்றதில்ல, ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் வந்து டச் பண்ணி நம்மளோட சேனலுக்கு வந்து ஈஸியா நீங்க வள வந்துட முடியும். ஸோ அதே போல நீங்க இன்னும் எக்ஸல்11 ஸோ எக்ஸல்11 ஆப்ல ஜாயின் பண்ண அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 1.5 lakhsக்கு வந்து அவங்க கிராண்ட் லீக்ஸும் வந்து கண்டென்ட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, என்ட்ரி ஃபீஸ் 0 rupees என்ட்ரி ஃபீஸ்லயும் ஃப்ரீ கிவ்வே கொடுக்குறாங்க. ஸோ 15,000 ரூபாய்க்கான ஒரு ஃப்ரீ கிவ்வேவும் இந்த மேட்ச் பர்டிகுலர் மேட்சுக்கு இருக்கு. ஸோ அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே ஆட் பண்ண தேவை, ஜஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த 0 rupees என்ட்ரி ஃபீஸ்ல கூட நீங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதுல இருக்கிற வரக்கூடிய அமௌண்ட் வச்சு கூட நீங்க அடுத்தது நெக்ஸ்ட் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 0 rupees என்ட்ரி ஃபீஸ்லயுமே ஆப் ஆல்ரெடி வச்சிருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட டீம்ஸ்ல. தென் அதே போல இந்த February 14th இருந்து 20 மார்ச் வரைக்கும் 11 லட்சம் ரூபாய்க்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த பர்டிகுலர் டேல 14 February இருந்து 20 மார்ச் வரைக்கும் நீங்க எந்த மேட்சஸ்ல பிளே பண்ணாலுமே அந்த அமௌண்ட் எல்லாமே அதுக்கு கால்குலேட் ஆகும். அதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 10 ரேங்க் உள்ள வரைக்கும் iPhone 16 வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. தென் 11th இருந்து 20 ரேங்க் உள்ள வந்தீங்கன்னா iPad 10th ஜெனரேஷன் கொடுக்குறாங்க. அடுத்து 21 30 வந்தீங்கன்னா 2000 ரூபாய் கேஷ் வந்து உங்களோட வேலட்லயே வந்து ஆட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ் ஆப்ல இருக்குன்னே தெரியாம நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரப்போ அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, ஓகே. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 16th February 7:30க்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் வதோதரில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த வதோதரோட பிட்ச் ரிப்போர்ட் ஆஸ் யூஸ்வல் 2 மேட்ச் அங்கதாங்க நடந்திருக்கு. பிட்சை பொறுத்த வரைக்கும் ஃபிளாட் ட்ராக்கா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ற டீம்ஸ் தான். 2 மேட்சுமே சேஸ் பண்ற டீம் தான் வந்து வின் பண்ணாங்க. அதுலயும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் மேட்ச் குஜராத் ஜெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 200+ ரன் வரைக்கும் அடிச்சாங்க. அதை சேஸ் பண்ணி RCB உமன்ஸ் வந்து வின் பண்ணாங்க. அதே மாதிரி செகண்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 165 ரன்ஸ் வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அடிச்சாங்க. அதை சேஸ் பண்ணி டெல்லி வந்து வின் பண்ணாங்க. ஸோ சேசிங்க்கு கொஞ்சம் ஃபேவரா இங்க வந்து இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிளாட் ட்ராக்கா தான் கொடுப்பாங்க. ஸோ நியர்லி ஒரு 165 இருந்து ஒரு 170 ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கு தான் பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த வேணுவை பொறுத்த வரைக்கும். ஹெட்ல 4 மேட்ச் 2 பேரும் பிளே பண்ணிருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ் வந்து ஒரே ஒரு முறையும், யூபி வாரியர்ஸ் உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 முறையும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸ்லைட்லி அப்பர் ஹேண்டா இருக்கிறது வந்து யூபி வாரியர்ஸ் டீம் தான். ரீசெண்ட் ரெக்கார்ட் கடைசி 5 T20ல இந்த வெனுல 143ங்கிறது ஆவரேஜான ஒரு ஸ்கோரா இருக்கு. 56 விக்கெட்ஸ் வந்து அந்த கடைசி 5 T20ல போயிருக்கு இந்த வெனுல. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 27, ஸ்பின்னர்ஸ் வந்து 29 விக்கெட்ஸ் வந்து இங்க எடுத்திருக்காங்க. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் கிரவுண்ட் சொல்லி பார்த்தோம்னா குஜராத் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பீத் முனி விக்கெட் கீப்பர், அடுத்தது லாரா ஓல்பர், ஹேமலதா, அஸ்லே கான் அந்த டீமோட கேப்டன், ரிட்டன்டர் டோட்டின், ஹெலன் தியோல், சிம்ரன் சேக், தனுஜ் கன்வார், மேக்னா ஸ்டிங் லாஸ்ட் மேட்ச் இல்ல. சோ அவங்க வந்து டைரக்டாவே அவங்க பிளேயிங் ரூம்குள்ள வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். லாஸ்ட் மேட்ச் 200 ரன் அடிச்சுமே பவுலிங்ல சரியா இல்லாதனால லாஸ் ஆனாங்க. சோ அதனால அவங்க டைரக்டாவே உள்ள வருவாங்க. அடுத்ததா ஷைலி சைக்கித், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பிரியா மிஸ்ரா. இது வந்து குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் யூபி வாரியர்ஸ் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் அத்தபத்து அண்ட் கிரண் நாக்வேர். ஸோ இந்த 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது தாலியா மெக்ராத், கிரேஸ் ஹாரிஸ், தீப்தி சர்மா, எஸ் ஷெராவத், உமா சேத்ரி அந்த டீமோட விக்கெட் கீப்பர், அடுத்தது சோஃபி எக்கில்ஸ்டன், சைமா தாக்கூர், அஞ்சலி ஷெர்வானி, தென் ராஜேஸ்வரி கைக்வாட். இது வந்து யூபி வாரியர்ஸ் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் யார் யார் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்புன்னு சொல்லி ஓவராலா பார்த்துட்டு நான் ஆப்ஷன்ஸ் நான் பிரிச்சு வச்சிருக்கேன். அதை உங்களுக்கு நான் டெப்தா உங்களுக்கு சொல்றேன். 2 டீம்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான பிளேயர்ஸ் தென் அதெல்லாம் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்க்குறப்போ பீத் முனி விக்கெட் கீப்பர் வந்து பண்ண போறாங்க. ஸோ விக்கெட் கீப்பர் மூலியமாவே கண்டிப்பா 20 இருந்து 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவங்க சாலிடா வந்து வந்துருவாங்க. தென்
ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ ஒரு குவாலிட்டி நாக் அவங்கள்ட்ட இருக்கு. தென் நல்ல ஃபார்ம்லயும் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியூல தெளிவா சொல்லியிருந்தோம், பேட்டிங் ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண போறாங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒன்னு கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டனோ அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனோ ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு சேம் அதே ஆப்ஷன் தான். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ T20ஸ்ல அவங்களோட ஆவரேஜ் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. பேட்டிங் செகண்ட் பண்றத கம்பேர் பண்றப்போ பேட்டிங் செகண்ட் பண்றப்போ 10ல ஒரு 4 மேட்ச் அந்த மாதிரி தான் அவங்க ஆடுறாங்க, ஒரு 30+ ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ 10ல 8 மேட்ச் வரைக்கும் அவங்க அந்த மாதிரி ஆடுறாங்க. நல்ல ஃபார்ம் வச்சிருக்காங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது பேட்டிங்ல இருந்து கண்டிப்பா 30 ரன்ஸ் வரைக்கும் ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட 30 ரன் அப்படிங்கிறப்போ நமக்கு ட்ரீம் 11ல ஃபேண்டசி பாயிண்ட்ஸா கிட்டத்தட்ட 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், 55 to 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் பேட்டிங் மூலியமாவே கிடைச்சிடும். தென் விக்கெட் கீப்பர் மூலியமா ஒரு 25 கிட்டத்தட்ட ஒரு 80 to 85 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் ட்ரீம் 11ல. ஸோ அதர் ஃபேண்டசி ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரும். ஸோ இதுவே கேப்டனா போடுறப்ப அது அப்படியே டபுளா மாறும். போத் இனிங்ஸ்மே இம்பார்ட்டன்ஸ்க்கு வந்துடுறாங்க. ரீசன் அவங்க விக்கெட் கீப்பர்னு ஒன்று பண்றதுனால. விக்கெட் கீப்பர்னு ஒன்று பண்ணலாம், செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கோங்க அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு போயிடலாம். ஆனால் அவங்க விக்கெட் கீப்பர்ங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. பேட்டிங் ஒரு 15 ரன் அடிச்சிட்டாவே அவங்க போதுமானது அவங்க ஃபேண்டசி டீம்ல வருவதற்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒன் கிராண்ட் லீக்ல நீங்க ஒரு கேப்டனோ வைஸ் கேப்டனோ ஜஸ்ட் ஒரு 10 டீம் பாத்தீங்கன்னா ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. லாரா ஓல்வர் லாஸ்ட் மேட்ச் அவங்களை பத்தி தெளிவா சொல்லியிருந்தோம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 100% அவங்களை வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போய்க்கோங்க, ஒமிட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. பேட்டிங் செகண்ட்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க அப்படின்னு. அதே தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவங்க 10ல 2-3 மேட்ச்ல மட்டும்தான் T20ஸ்ல அவங்களோட ஃபார்ம் நல்லா இருக்கு. பேட்டிங் செகண்ட் பண்றப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10ல 8-9 மேட்சஸ் வரைக்கும் அவங்களோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, நல்ல ஆவரேஜஸும் வச்சிருக்காங்க. ஸோ பேட்டிங் அதாவது சேஸ் பண்றப்போ அவங்களோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. சேஸ் பண்றப்போ லாஸ்ட் வரைக்கும் மேட்ச் வந்து அவங்க கொண்டு போகக்கூடிய எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயரா வந்து லாரா ஓல்வர்ட் இருக்காங்க. சோ இந்த பர்టిక్యులர் மேட்ச்லயுமே சேம் அதே கான்செப்ட் தான். பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா மினிமம் 35 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது இல்லாம அவங்களுக்கு கூடிய பிளஸ் அப்படி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கு. ஸோ 1 or 2 கேட்சஸ் முடிப்பாங்க. எதுக்காக ஃபீல்டிங் ஆப்ஷன்ஸ்ல நம்ம செக் பண்றோம்னா ஒரு கேட்ச் பிடிச்சா 8 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்குது. ஸோ 2 கேட்ச் பிடிச்சிட்டாவே ஒரு 16 பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட், 20 பாயிண்ட் பேட்டிங் பண்ணாமே வந்துருவாங்க. அப்போ பேட்டிங்ல வந்து ஒரு 20 ரன் அடிச்சாங்கனாவே ஃபேண்டசி டீம்ல வந்துருவாங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ஸா இருப்பாங்க. செகண்டா பேட் பண்றப்போ மஸ்ட் ட்ரையாவே நீங்க உங்களை ட்ரை பண்ணிக்கோங்க. ஹேம்லதா லாஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி 1-1 ஆட வச்சாங்க. ரீசெண்ட் டைம்ஸ் அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க, பெருசா அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்ல. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ஹேம்லதாக்கு நீங்க ஒரு டிஃபரன்சியலா நீங்க வால்வார்ட்ட மிஸ் பண்ணிட்டு ஏதாவது டீம் ட்ரை பண்றீங்கன்னா ஹேம்லதாவை ட்ரை பண்ணுங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஆவரேஜ் வைஸ் பாக்குறப்போ பெருசா இல்ல, ஃபார்மும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மட்டும் வேணா நீங்க வால்வார்க்கு பதிலாக நீங்க வேணா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஸ்லே கார்னர் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். அவங்களோட 4 ஓவருமே போல் பண்றாங்க. குறிப்பா அதுல 1 or 2 ஓவர் அந்த 19 அல்லது 20வது ஓவர் வந்து அவங்க போல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 ஹை. அதுலயும் செகண்டாலாம் போல் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா இந்த 19 அல்லது 20வது ஓவர் வந்து அவங்க போல் பண்ணலாம், வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லுமே அந்த டெத் ஓவர்ஸ்ல அவங்க போல் பண்ணுவாங்க. பேட்டிங்ல வந்தும் சூப்பர்வா ஆடக்கூடியவங்க. லாஸ்ட் மேட்ச் 70+ ரன் சம்திங் அடிச்சிருந்தாங்க. இந்த மேட்சும் அதே தான், ஒரு கேப்டன் நாக்ஸ் ஆடுவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இந்த மேட்ச் பேட்டிங்ல வந்தாலும் 25 to 30 ரன்ஸ். தென் 4 ஓவருமே போல் பண்ண போறாங்கிறப்போ மஸ்ட் ட்ரை. டொட்டின் வேற ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்க்கலப்போ சைலி மேக்னா சிங் இந்த 2 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அப்படிங்கிறப்போ டொட்டின் வந்து கண்டிப்பா மினிமம் 3 மேக்ஸிமம் 4 போல் பண்ணிடுவாங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 4 ஓவருமே அவங்க போல் பண்ணதான் வாய்ப்பு அதிகம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கையில எடுத்துக்குவாங்க. அப்ப டொட்டின் வந்து இந்த யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் டீமுக்காக அவங்க ஆட போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் போல் பண்றப்பதான் மஸ்ட் ட்ரை. அவங்களுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸை கொடுப்பேன். பட் இப்போ இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் இம்பார்ட்டன்ட், இவங்க தலையில தான் எல்லாமே இருக்கு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இவங்க தான் இருக்காங்க. அஸ்லே கார்னர் டொட்டின் தான் அவங்களோட 4 ஓவர் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிறாங்க, அவங்க எடுத்துக்கிறாங்க. 4 ஓவருமே போல் பண்றாங்க. பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் அவங்கள்ட்ட இருந்து இருக்கு. அப்படிங்கிறப்போ போத் இன்னிங்ஸ்லுமே அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து ஆயிடுறாங்க டொட்டினை பொறுத்த வரைக்கும். மீதி இருக்கக்கூடிய ஆஃபீஸ்ல ஹெர்லன் தியோல் அவங்க வந்து 1 down வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் மஸ்டா கூட ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களோட டவுன் ரொம்ப டவுன் த ஆர்டர் கொண்டு போறப்பதான் அவங்க வந்து எனக்கு மைனஸா தெரியுறாங்க. அதுவே கண்டிப்பா வந்து டாப் ஆர்டர்ல வராங்க, 1 down ஹேம்லதா இடத்துல வராங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மஸ்டா நீங்க வந்து ஹெர்லன் டியோல ட்ரை பண்ணுங்க. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இன்டென்ட் உள்ளவங்க அவங்க வந்து டவுன் ஆர்டருக்கு கொண்டு போறாங்க. அதுதான் வந்து மைனஸ் இருக்கு. பை சான்ஸ் அபிஷியல் லைன் அப்ஸ்ல லாஸ்ட் டாஸ் போட்டதுக்கு அப்புறம் அவங்க 1 down வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்ததா பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே
இந்த 4 பவுலர்ஸ் இருக்காங்க. இதுல 2 பேர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இவங்க 2 பேருமே 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாங்க. எல்லாரும் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 4 பேருமே 3 ஓவர் தான் போல் பண்ணுவாங்க. தனுஷ் கன்வர் 3 ஓவர் போல் பண்ணுவாங்க. பிரியா மிஸ்ரா 3 ஓவர் போல் பண்ணுவாங்க. டொட்டின் அண்ட் அஸ்லே கான் இந்த 2 பேர் மட்டும் தான் அவங்களோட 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாங்க. இதுல பிரியா மிஸ்ராவை பொறுத்த வரைக்கும் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் பிக்கா இருக்காங்க. பவுல் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவங்களுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அது 16 ஓவருக்கு அப்புறம் கூட ஒரு ஓவர் வந்து அவங்க போல் பண்றப்போ ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பிரியா மிஸ்ரா ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தனுஷ் கன்வர் கண்டிப்பா வந்து செகண்டா போல் பண்ணும்போது ட்ரை பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச் நம்ம சொல்லியிருப்போம் விக்கெட்ஸ் எடுக்கல. அவங்களுக்கு வந்து ஒரு ஓவர் வந்து விட்டுட்டாங்க. எனக்கு அந்த 16 ஓவருக்கு அப்புறம் உங்களுக்கு 1 or 2 ஓவர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி உங்களுக்கு 1 or 2 விக்கெட்ஸ் கூட கிடைச்சிருக்கும். இந்த டீம்ல இங்க இருக்கிற பவுலர்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நிறைய T20s விளையாடி இருக்காங்க. ஸோ அதனால அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் செகண்டா போல் பண்றப்போ அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸா வந்து இருந்திருக்காங்க. ஜஸ்ட் உங்களோட 10 டீம் போறீங்கன்னா அதுல 1 or 2 டீம்ஸ்லயா செகண்டா போல் பண்ணும்போது ட்ரை பண்ணிக்கோங்க. மேக்னா சிங் மேபி ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து அவங்க இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் வந்து அவங்களுக்கு இருக்கு. யூபி வாரியர்ஸ். ஸோ யூபி வாரியர்ஸ்ல செம்மரி அத்தப்பத்து ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு மினிமம் 3 ஓவரும் மேக்ஸிமம் 4 ஓவருமே கூட போல் பண்ண சான்சஸ் இருக்கு. தென் தீப்தி சர்மா அவங்களோட 4 ஓவர், எக்கில்ஸ்டோன் அவங்களோட 4 ஓவர் வந்து அவங்க போல் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ராஜேஸ்வரி கைக்வாட் ஒரு 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாங்க. அஞ்சலி ஷராவணி அவங்க வந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர். தென் சைமா தாக்கூர் இருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 இந்த காம்பினேஷன்ஸ்ல தான் வரும். ஸோ ஆப்ஷன் சைஸ் பாக்குறப்போ ஐ திங்க் அத்தப்பத்து வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் கூட அவங்களோட ஓவர் வந்து ஹோல்டு பண்ணிடுவாங்க. தீப்தி சர்மா 4 ஓவர், எக்கில்ஸ்டோன் 4 ஓவர். இந்த 2 பேரும் தான் அவங்களோட 4 ஓவர் வந்து போல் பண்ணுவாங்க. சைமா தாக்கூரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ண சான்சஸ் இருக்கும். சில பவர் பிளேஸ்ல அவங்க வந்து ஒரு ஓவர் போல் பண்ணுவாங்க, 1 or 2 ஓவர் போல் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது சைமா தாக்கூருக்கு நீங்க ஒரு டிஃபரன்ஸ்ல மோஸ்ட் ஸ்டெப்ஸ் பெருசா கன்சிடர் பண்ணல. ஏன்னா டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணும்போது ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் கூட எடுப்பதற்கு கூட சான்சஸ் இருக்கும். சைமா தாக்கூர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது. அஞ்சலி ஷெர்வானி செகண்டா போல் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸா இருக்காங்க. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலர் செகண்டா பால் பண்ணும்போது அவங்களோட ஓவர் அதிகபட்சம் 15 ஓவருக்குள்ளவே முடிப்பதற்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து அவங்களுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். செகண்டா பால் பண்ணும்போது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ராஜேஸ்வரி கைக்வாடும் செகண்டா பால் பண்ணும்போது அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ மோஸ்ட்லி இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஃபர்ஸ்ட் பால் பண்றதை கம்பேர் பண்றப்போ. ஸோ செகண்டா பால் பண்றப்போ ஐ திங்க் ராஜேஸ்வரி கைக்வாட் இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா 1 விக்கெட் வரைக்கும் அவங்க எடுப்பாங்க. அதே மாதிரி சோஃபி எக்கில்ஸ்டன் தென் தீப்தி சர்மா 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. சோஃபி எக்கில்ஸ்டனோட டவுன் எப்ப வேணாலும் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் ஆகும். ஏன்னா டாப் 5 பேருமே ஒரு குவாலிட்டி இன்டென்ட் உள்ள ஒரு பேட்ஸ்மேன்ஸ். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 16 to 17 ஓவர் ஆயிடுதுன்னு வச்சுக்கோமே. அப்ப தீப்தி சர்மா விக்கெட் விழுதுன்னா ஷெராவட்டா இருக்கட்டும், உமா சேத்ரியா இருக்கட்டும், பெருசா ஹிட்டிங் எபிலிட்டி இல்லாதவங்க அவங்கள வந்து ஆட வைக்காம உடனே சோஃபி எக்கில்ஸ்டனை தீப்தி சர்மாவுக்கு அப்புறமாவே அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது எக்கில்ஸ்டோன் இருந்து கடைசி 3 ஓவர்ல வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் அடிக்கக்கூடிய ரன்ஸ் அந்த வாய்ப்பும் வந்து இருக்கு. தென் 4 ஓவருமே போல் பண்றாங்க. அதுல 1 or 2 ஓவர் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் வந்து போல் பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ்ல நீங்க எக்கில்ஸ்டோனுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்ல கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 1 or 2 ஓவர்ஸ் தென் பேட்டிங்ல வந்தாலும் 10 to 15 ரன்ஸ் அப்படிங்கிறப்போ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருக்காங்க. தீப்தி சர்மா 4 ஓவருமே போல் பண்றாங்க. பேட்டிங்ல கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வராங்க. கிரேஸ் ஹாரிஸ்க்கு முன்னாடியே வந்துருவாங்க. கிரேஸ் ஹாரிஸ் ஒரு பவர் ஹிட்டர். அவங்கள வந்து அந்த 12 ஓவர் 13 ஓவருக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ரொம்பவே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ டாப் ஆர்டர்ல எல்லாம் 1 or 2 விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா உடனே தீப்தி சர்மாவுக்கு தான் பேட்டிங்ல ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. ஸோ தீப்தி சர்மா பேட் அண்ட் பவுல் 2லுமே வந்து அவங்கள்ட்ட இருந்து ஒரு பயங்கர கான்ட்ரிபியூட் வந்து இருக்கும் தீப்தி சர்மாவை பொறுத்த வரைக்கும். தாலியா மெக்ராத் அவங்க பவுல் பண்ணுவாங்களான்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா எக்கில்ஸ்டோன், சைமா தாக்கூர், அஞ்சலி ஷெர்வானி, ராஜேஸ்வரி கைக்வாட், தீப்தி சர்மா இப்படி வந்து ஆப்ஷன்ஸ் வைஸ் பாக்குறப்போ 5 பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. தென் அத்தப்பத்தும் 6வது பவுலிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ தாலியா மெக்ராத் வந்து பவுல் பண்ணுவாங்களான்னா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஆஸ் அ பிளேயரா பேட்டரா வந்து அவங்க வந்து ஆடுறது மட்டும் தான் மோஸ்டா இருக்கும். ஐ திங்க் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்மால் லீக்ஸ்ல போத் லீக்ஸ்ல எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிராண்ட் லீக்ஸ்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நீங்க வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இதுல வந்து அத்தப்பத்து, தீப்தி சர்மா, எக்கில்ஸ்டோன் 3 பேருமே போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிக்ஸா இருப்பாங்க. இதுல கிரண் நாவேர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் ஆடக்கூடியவங்க. தென் அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்கும். 1 or 2 கேச்சஸும் பிடிச்சிட்டு வந்து பேட்டிங் ஆட வருவாங்க. தென்
அதாவது பேட்டிங் வருவதற்கு முன்னாடி ஒரு 15 to 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வருவதற்கு சான்சஸ் இருக்கு. தென் பேட்டிங்ல வந்து சம் கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறப்போ செகண்டா வந்து பேட் பண்றப்போ கிரண் நாகவே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. கிரேஸ் ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் கடைசி 4 to 5 ஓவர் அவங்களுக்கான ஓவரா பிரிச்சு விட்டுருவாங்க. பயங்கரமான ஹார்ட் ஹிட்டர். அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங் ஆஃப்ல இருக்கும். 1 or 2 கேச்சஸ் கண்டிப்பா பிடிச்சிருவாங்க. பேட்டிங்ல கடைசி 4 ஓவர் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது வேணா நீங்க ஒரு ஆப்ஷன்ஸா வந்து அவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுல் பண்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்பவே கம்மி கிரேஸ் ஹாரிஸை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. டபுள் ஆப்ஷன்ஸ்ல இந்த 2 டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா டொட்டின், அஸ்லே கார்னர், பீத் மூனி, சமாரி அத்தபத்து அண்ட் தீப்தி சர்மா இந்த 6 பேரும், இந்த 5 பேரும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்திருப்பாங்க. டபுள் ஆப்ஷன்ஸ்ல இந்த மேட்ச் ரொம்ப போத் டீம்ஸுமே இம்பார்ட்டன்ட், கிட்டத்தட்ட ஆப்டா இருக்கக்கூடியவங்களா இவங்க 2 இருப்பாங்க. பேட் அண்ட் பவுல் ரெண்டுமே கான்ட்ரிபியூட், தென் விக்கெட் கீப்பர்லயும் கான்ட்ரிபியூட் பீத் மூனிக்கு. லோ பர்சன்டேஜ்ல நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச்ல யாரா இருக்கா, மேக்னா சிங், தனுஷ் கன்வார், ஷைமா தாக்கூர் அண்ட் கிரண் நாகவே இந்த 4 பேரும் லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஸோ இவங்களை செகண்டா பேட் பண்ணும்போது நீங்க கிரண் நாகவேருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சைமா தாக்கூர் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அடுத்ததா தனுஷ் கன்வர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்டா போல் பண்ணும்போது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. மேக்னா சிங் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது இந்த டீம்ல வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸா இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து இந்த ஏன்னா கிட்டத்தட்ட 9 பிளேயர் வரைக்குமே எல்லாருமே ஒரே பிளேயர்ஸோட தான் வருவாங்க. அப்படிதான் ட்ரீம் டீமும் அமையும். இந்த 1 or 2 பிளேயர் சேஞ்சஸ் யாரா எப்ப ட்ரை பண்ணலாங்கிறப்போ தான் நமக்கு டிஃபரன்ஷியல் ஆப்ஷன்ஸ் இவங்க இருக்காங்க. இவங்களை ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஒர்த்தபிளா இருப்பாங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது குஜராத் ஜெயின்ஸ்ல வந்து ஹேமலதா அண்ட் தனுஷ் கன்வார் இவங்களுக்கு வந்து நீங்க டிஃபரெண்ட், ஏன்னா ஆல்ரெடி சொல்றது தான் ஒரு 9 பிளேயர் வரைக்குமே 2 டீம்ல இருந்து பர்ஃபெக்டா டீம் கொண்டு வந்துருவாங்க. இந்த மீதி இருக்கக்கூடிய 2 பேரோ 3 பேருக்கோ தான் அவங்க வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அதுல இவங்களெல்லாம் வந்து நீங்க உங்களோட மல்டிபிள் டீம்ஸ்க்கு டிஃபரன்ஷியலா காட்டுறதுக்கு இவங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹேமலதா, தனுஷ் கன்வார் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, அதே மாதிரி லாரா ஓல்வர்ட் அண்ட் பிரியா மிஸ்ரா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸா வந்து இருப்பாங்க. உங்களோட டீம்ஸ்க்கு ஆக்டாவும் இருப்பாங்க. இப்போ யூபி வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கிரேஸ் ஹாரிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ராஜேஸ்வரி கைக்வாடுக்கு பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி கிரண் நாகவே பேட் செகண்ட் பண்றப்பையும் சைமா தாக்கூர் பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்பையும் கண்டிப்பா வந்து உங்களோட டீம்ஸ்க்கு வந்து ஆப்டா இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. லோ பர்சன்டேஜாவும் இருப்பாங்க. கிரண் நாகவே அண்ட் சைமா தாக்கூர்லாம் லோ பர்சன்டேஜ் பிக்ஸாவும் இருப்பாங்க. போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அத்தபத்து, தீப்தி சர்மா, சோஃபி எக்கில்ஸ்டன், டோட்டின், அஸ்லே கார்னர் அண்ட் பீத் மூனி. ஸோ இந்த 6 பேருமே போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ஸா இருப்பாங்க. எல்லாத்துக்குமே பயங்கரமான கான்ட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு அதிகம் உள்ளவங்களா வந்து இந்த 6 பேரும் வந்து இருக்காங்க. தென் ஸ்மால் லீக்ஸ்ல சேஃபான பிளேயர்ஸ். ஸோ 100% இந்த 8 பேர்த்தையுமே வச்சுதான் உங்களோட ஆப்பரண்ட் உங்களோட ஸ்மால் லீக்ஸ்க்கு வந்திருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேஃபான ஆப்ஷன்ஸ். பீத் மூனி, லாரா ஓல்வர்ட், டொட்டின், அஸ்லே கார்னர், சமாரி அத்தபத்து, தாலியா மெக்ராத், சோஃபி எக்கில்ஸ்டன் அண்ட் தீப்தி சர்மா இந்த 8 பேர்த்த வச்சுதான் கிட்டத்தட்ட 95% to 98% வரைக்கும் கூட உங்களோட ஆப்ஷன் இந்த 8 பேரை மஸ்டா ட்ரை பண்ணிருப்பாங்க. இவங்க ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்க எல்லாமே ஸ்மால் லீக்ஸ்க்கு ட்ரை பண்ணிக்கோங்க கண்டிப்பா. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு ஆப்டா இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ். ஸோ அஸ்லே கார்னர், டொட்டின், சமாரி அத்தபத்து இந்த 3 பேருமே சேஃபான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு ஆப்டானவங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஸ்மால் லீக்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட்லி அஸ்லே கார்னர் தான் எல்லாருமே கேப்டனா வந்திருப்பாங்க. டொட்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா நீங்க வந்து அஸ்லே கார்னர் கேப்டன், டொட்டின் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற காம்பினேஷனுக்கு போய்க்கோங்க. அதுவே வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா அஸ்லே கார்னருக்கு கேப்டன் ஆகும். ஃபர்ஸ்ட் போல் பண்ணக்கூடிய சமாரி அத்தபத்துக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆகும். இந்த காம்பினேஷனை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன். கிராண்ட் லீக்ஸ்க்கு தீப்தி சர்மா, எக்கில்ஸ்டன், பீத் மூனி இந்த 3 பேருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. ஐ திங்க் கிராண்ட் லீக்ஸ்க்குமே இவங்க எல்லாம் சேஃபான ஆப்ஷனா தான் தெரியுறாங்க. எல்லாருமே டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடியவங்களா தான் இருக்காங்க. உமன்ஸ்ல அப்படித்தாங்க வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சோட ட்ரீம் டீம் கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்லே கார்னர் டபுள் ஆப்ஷன்ஸ் ஆல்ரவுண்டர். செகண்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நட்சிவர் பிரவுன் டபுள் ஆப்ஷன்ஸ் ஆல்ரவுண்டர் பேட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல தான் இருக்கு. வேற வழி இல்லை. இதுல தான் நம்ம மாத்தி ட்ரை பண்ணி பார்க்கணும். மல்டிபிள் டீம்ஸை ட்ரை பண்றப்ப தான் ஏதாவது ஒரு காம்பினேஷன்ஸ் நமக்கு வந்து ஆப்டா வந்து இருக்கும் உமன்ஸை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. பர்டிகுலர் ஃபேண்டசி பிளே பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.